ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்கலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு 2 விருந்தாளிங்க வந்திருக்காங்க. பார்க்கவே நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்காங்க பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பார்க்குறது பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பாரம்பரியமாக செய்யக்கூடிய அந்த புளிச்சக்கீரை கடையல் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். புளிச்சக்கீரை ரொம்ப புளிப்பாக இருக்குங்க. புளிப்பு சுவை பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த புளிச்சக்கீரை பிடிக்காமலாம் இருக்காதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றப்போ இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. களி இந்த மாதிரி செய்கிறப்போ இதை நம்ம தொட்டுக்க வச்சுக்கலாம். ரொம்பவும் நல்லாயிருக்கும். இந்த கீரை கிடைச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கை கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க. கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப ஈஸியான முறையில் புளிச்சக்கீரை கடையில் எப்படி செய்யுது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வானல்ல ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் பெரிய சைஸ்ல ஒரு 3 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வரமிளகா ஒரு 6லேருந்து 7 சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கூட குறைவுன்னா பார்த்து குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வரமிளகாய் எல்லாத்தையும் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இது கூட சின்ன தக்காளியை ஒரு 10லேருந்து 15 சின்ன தக்காளியை நல்லா பெரிய பெரிய பீஸாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும் அப்படின்னு இல்லைங்க, நல்லா பாதி அளவுக்கு வதங்கினா போதும். நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. நல்லா தக்காளி வெங்காயம் வரமிளகாலாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்குற கேப்லேயே நம்ம புளிச்சக்கீரையெல்லாம் க்ளீன் பண்ணி தண்ணியில் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கழுவி எடுத்து வந்துடலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு சேர்த்து வதக்குறப்ப சட்டுன்னு நமக்கு வதங்கிடும். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட்லேயே நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ கீரை எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் பாருங்க. இதுதாங்க புளிச்சக்கீரை. பார்க்காதீங்கன்னா கண்டிப்பா பார்த்துக்கோங்க. நல்லா இளங்கீரையா நமக்கு ரொம்ப சூப்பரா கிடைச்சிருக்குங்க. ரொம்ப நாள் கழிச்சு இந்த கீரை எனக்கு கிடைச்சிருக்கு. நான் இதை பார்த்தா கண்டிப்பா விடமாட்டேங்க. அவ்வளோ பிடிக்கும் எனக்கும் என் குழந்தைங்களுக்கும். உங்களுக்கு யாருக்கெல்லாம் அது பிடிக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் இது சாப்பிட்ருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப சிம்பிளான முறையில் புளிச்சக்கீரை கடையில் தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீரை கூட கத்திரிக்காய் இந்த மாதிரி சேர்த்து வேக வைப்பாங்க. நம்ம அப்படிலாம் சேர்த்தாம ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யணும்னு பார்க்குறோம். இப்போ கீரையெல்லாம் தண்ணியில் ஊற போட்டுட்டோம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை நல்லா வறுத்துட்டு நல்லா பொடி செஞ்சு வச்சுருக்கேங்க. அந்த பொடியில் நம்ம ஒரு 1½ ஸ்பூன் அளவுக்கு மட்டும் பொடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா கசப்படிச்சிரும். 1½ ஸ்பூன் அளவுக்கு நம்ம வெந்தய பொடியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுலாங்க. வெந்தய பொடி சேர்த்தனோன்னா வாசம் கம கம்னு சூப்பராக இருக்குங்க. இப்போ தக்காளி எல்லாம் ஒரு 1/4 அளவுக்கு நல்லாவே வதங்கி நல்லா குழைய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டே 2 டைம் கழுவி எடுத்து வச்சுட்டேங்க. 3வது டைம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ கீரை நிறைய இடத்துல மாறி மாறி வரும் இல்லைங்களா, நிறைய தூசு மண்ணெல்லாம் இருக்குன்றதுனால நல்லாவே கழுவி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த தக்காளி வெங்காயத்தோடய வதக்க தான் போகிறோங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, கீரையை நல்லா வேக வச்சு வடிகட்டிட்டு அப்புறமா இது கூட சேர்த்துவாங்க. நான் அந்த மாதிரிலாம் சேர்த்த மாட்டேங்க. கீரையோட ஃபுல் சத்தும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இதோடய நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருவேன். நீங்க எப்படி செய்வீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த புளிச்சக்கீரை நம்ம வாங்கிட்டு வந்துட்டு கோலா அப்படியே நட்டு வச்சாவே வந்துருங்க. கண்டிப்பா ஒரு 2 கோல் நட்டுனா போதுங்க, நம்ம வீட்டுக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். அந்த அளவுக்கு வசதி இல்ல, நமக்கு இடம் இல்ல அப்படின்னா நீங்க ஒரு தொட்டியில கூட வச்சு வளர்த்தலாம். ரொம்பவும் நல்லதுங்க. இப்படி நல்லா மேல் பக்கமா எடுத்து எடுத்து நம்ம விட்டுட்டோம்னா கீரை நல்லா அந்த ஆவிலே நல்லா வெந்து இவ்வளோ கீரை இருக்கு இல்லைங்களா, நல்லாவே சுண்டிரும் பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம அவ்வளோ கீரை போட்டோம் இல்லைங்களா, எல்லா கீரையும் நல்லாவே சுண்டி ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் கிடச்சிருச்சு. இப்போ கீரை எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கிண்டி கிண்டி விட்டுட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா அழகாக கீரை எல்லாம் வெந்துருச்சு பாருங்க. நல்லா சூடுலாம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம்.
நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொர கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வந்துடுங்க. நைஸாக அரைச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது, துவையல் மாதிரி போயிடும். உப்புலாம் சரியாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய், கடுகு, வரமிளகாய், பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துட்டோம்னா சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் தயாருங்க. ரொம்ப ஈஸியான முறையில் சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கீரை கிடைச்சா விட்டுறாதீங்க, அவ்வளோ நல்லதுங்க. கை கால் வலி, மூட்டு வலி நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்கு இல்லைங்களா? இந்த கீரை கிடைச்சி சாப்பிட்டுட்டு வாங்க, கொஞ்சம் நமக்கு இம்ப்ரூவ் கிடைக்கும். நல்லா சுடு சாதத்தோட அந்த கீரை வச்சு சாப்பிட்றப்போ டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்குங்க. நேத்து ஆடி 1 இல்லைங்களா? யாருக்கெல்லாம் ஆடி 1ல கண்டிப்பா இந்த மாரி தேங்காய் சுடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்க. நாங்க வந்து சேலம் மாவட்டத்துல தான் இருந்தோங்க. எங்க ஊர்லாம் ஆடி 1க்கு தான் இந்த தேங்காய் சுடுறது வந்து ரொம்ப சிறப்பா செய்வாங்க. எல்லாம் பக்கத்து வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் செய்வாங்க. ஆனா நாங்க சின்ன வயசுலலாம் நாங்க இந்த மாரி செஞ்சதில்ல. எங்க பாட்டி தான் வந்து செஞ்சு கொண்டு வந்து எங்களுக்கு குடுப்பாங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எங்க வீட்ல இந்த மாரி செய்றேங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஹேப்பியா இருந்தது. குழந்தைங்கலாம் நான், நீன்னு போட்டி போட்டுட்டு இந்த தேங்காய் சுடுறது ரொம்ப அழகா இருந்ததுங்க. நம்ம டைல்ஸ் மேல எப்புட்றா இந்த மாரி நெருப்பு மூட்டுறதுன்ட்டு ஒரு சின்ன ஐடியா பண்ணி, ஒரு டைல்ஸு கல்லு மாரி வச்சுட்டு, அது மேல வந்து மறுபடியும் ஒரு கல்ல வச்சுட்டு, நம்ம நல்லா அனல் போட்டு தேங்காயெல்லாம் நல்லா சுட்டு எடுத்துட்டேங்க. இந்த தேங்காய் சுடுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா இளங்காயா ஒண்ணு வாங்கிட்டு, உங்களுக்கு எத்தன தேங்காய் வேணுமோ அத்தன தேங்காய் வாங்கிட்டு, அது கூட வந்து அவல், பொட்டுக்கல்ல, அப்புறம் வந்து பாசிப்பருப்பு, வெல்லம் இல்லன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கொர கொரன்னு அரைச்சிட்டு, 3 கண்ணு இருக்கு இல்லைங்களா தேங்காயில, அதில 1 கண்ணு மட்டும் நம்ம எடுத்து விட்டுட்டு, அதில வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பூரணம் மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அத வந்து கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போட்டுட்டு, தேங்காய் தண்ணியும் போட்டுட்டு, நம்ம வந்து இதுக்குன்னு தனியா எங்க ஊர்லலாம் குச்சி கிடைக்குங்க. இங்க நம்ம குச்சிலாம் கிடைக்காது அப்படின்றதுனால, நம்ம செடியில வந்து இருந்த ஒரு கொய்யா குச்சி இருக்கு இல்லைங்களா, அதில தான் வெட்டி இந்த மாரி சொருகி நாங்க சுட்டோம். அதுவும் நல்லா தான் இருந்ததுங்க. குச்செல்லாம் அந்த அளவுக்கு உடையல. ரொம்ப ஹேப்பியா, சூப்பரா ஆடி 1 நாங்க சிறப்பா கொண்டாடிட்டோங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. யாரெல்லாம் இந்த மாரி தேங்காய் சூள்லாம் சுட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்காய் எல்லாம் நல்லா வெந்து சூப்பரா தயாராயிருச்சுங்க. எவ்ளோ அழகா பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த பண்டிகை வந்து யாரெல்லாம் கொண்டாடுவீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலா வந்து தேங்காயெல்லாம் சுட்டு முடிச்சு சாமிக்கெல்லாம் வச்சு படைச்சாச்சுங்க. படைச்சுட்டு மேல் தட்டு இந்த இந்த மாரி கருகி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் தட்டி எடுத்துட்டு, தேங்காய் தொட்டி இருக்கு இல்லைங்களா, அது எல்லாத்தையும் தட்டி எடுத்துட்டு, நம்ம வந்து உள்ள இருக்கிற அந்த தேங்காயும், உள்ள போட்ட அந்த பூரணத்தையும் வச்சு சாப்பிட்றப்போ, பாதி அளவுக்கு வெந்த தேங்காயோட பூரணத்த வச்சு சாப்பிட்றப்போ அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. கிட்டத்தட்ட நான் வந்து 15 வருஷம் கழிச்சு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேன். ரொம்பவும் நல்லா இருந்தது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. யாருக்கெல்லாம் இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்ட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.